லக்ஷ்மியை நான் மணந்து கொள்ள தாங்கள் அனுமதி தர வேண்டும். நான் நாராயணன். லக்ஷ்மியை கன்யாதானம் செய்ய தங்களிடம் கேட்கிறேன். என் தந்தையாகவும் இருக்க வேண்டுகிறேன். மகனையே பறித்து விட்டு மகனாக இருக்க விரும்புகிறீர்களே, உங்களுக்கு கொஞ்சமும் நியாயம் இல்லையா? என்னுடைய மகனின் உயிரை பறித்தீர்கள், மந்தனத்தால் ரத்தினத்தை பறித்தீர்கள், என் மகளையும் பறித்தீர்கள். சக்தியால் அனைத்தையும் பறித்துவிட்டு நல்லவரைப் போல் ஏன் நடிக்கிறீர்கள் நாராயணா? நான் தங்களிடம் தானம் கேட்கவில்லை, கன்யாதானத்தை கேட்கிறேன். உண்மையில் இவ்வுலகில் பலரும் கன்யாதானத்தின் அர்த்தத்தை புரிந்து கொள்ளவில்லை. கன்யாதானத்தின் அர்த்தமானது ஒரு கன்னியை ஆதரிப்பது. அது கன்னியாதானமாகிவிடாது. விவாகத்தின் போது தன் மகளுக்கு கௌரவம் கொடுக்கும் போது ஓர் தந்தை அவளது கடமைகளை தானம் செய்கிறார். அந்த பெண்ணும் அந்த கடமைகளை நிறைவேற்றுவதாக வாக்களிக்கின்றாள். அதோடு நான் என் கடமைகளை செய்வதற்காக தயாராக உள்ளேன். தாங்கள் தயாராக இருக்கிறீர்களா? இது எங்களுடைய சௌபாக்கியம் நாராயணர். வாருங்கள் சுவாமி. தந்தையாரே, பழிவாங்க நினைத்தீர்கள் அல்லவா? என்ன கிடைத்தது? தோல்விதான் கிடைத்தது, வேதனை கிடைத்தது. பழிவாங்கும் எண்ணம் மற்ற எண்ணங்களை விட சிறந்ததா என்ன? பழிவாங்கும் எண்ணத்தோடுதான் என்னை நீங்கள் மகளாக ஏற்றீர்களா? சாகரத்தை போன்ற விசாலமான உங்கள் இதயத்தில் இந்த மகளுக்கென்று ஒரு இடம் இருந்ததா? கூறுங்கள், யோசியுங்கள் தந்தையாரே. யுத்தத்தில் யார் ஜெயிப்பார்களோ அவர்கள் தோல்வியுற்றவர்களை என்றும் அவமதிப்பார்கள். உங்கள் அனுமதி பெறாமலே நாராயணர் என்னை விவாகம் செய்து விட முடியும். ஆனால் செய்யவில்லை. உங்களை முழு மரியாதையோடு அவர் இங்கு அழைத்தார். தந்தை எனும் ஸ்தானத்தை கொடுத்தார். தந்தையின் ஆசீர்வாதம் இல்லாமல் மகளுக்கு நல்ல வாழ்க்கை அமையவே அமையாது தந்தையாரே. இது சுயநலமாகவே இருக்கட்டும். நீங்கள் பலமுறை என்னை மகள் என்று அழைத்தீர்கள் அல்லவா? அதனால் ஆசீர்வாதம் பண்ணுங்கள் தந்தையே. நீங்கள் என்னை ஆசீர்வதிக்கவில்லை என்றால் லக்ஷ்மி இந்த விவாகத்தை செய்து கொள்ள மாட்டாள். அனைவருக்கும் அனைத்தையும் கொடுக்கும் இந்த லக்ஷ்மி தன் தந்தையின் வீட்டிலிருந்து வெறும் கையோடு செல்வதா? இந்த அனைத்து உலகத்திற்கும் நீங்கள் ரத்தினம் கொடுத்து மகிழ்விப்பீர்கள். நான் உங்களிடத்தில் வெறும் உங்கள் ஆசீர்வாதம் கேட்கிறேன்.
சாகரராஜன் தன்னுடைய மகள் தேவி லக்ஷ்மியின் கரங்களை நாராயணரின் கரங்களில் ஒப்படைத்து கன்னிகாதானம் செய்வித்து முடித்து விட்டார். வாழ்க வாழ்க! லக்ஷ்மி நாராயணர் வாழ்க! இப்போது என் அலங்காரம் முழுமையடைந்தது. அதோடு என் விருந்தோம்பலும் தான். அதோடு இதனுடனேயே சாகரபுத்திரி ஸ்ரீக்கு நாராயணனோடு விவாகம் இனிதே நடந்தேறியது. இந்த விவாகத்தை நாம் பார்க்க கூடாது என்று எடுத்த முடிவு வெற்றி அடைந்தது. புதல்வர்களே, இப்பொழுது உங்கள் கண்களை நீங்கள் திறக்கலாம். சௌபாக்கியவதி பவ. இந்த ஆசிர்வாதத்தை ஒரு தந்தை தன் மகளுக்கும் மருமகனுக்கும் அளித்திருக்கிறார். உறவெனும் யுத்தத்தில் நீங்கள் வெற்றி பெற்றிருக்கலாம் நாராயணா. ஆனால் எண்ணங்களின் யுத்தம் இன்னும் நான் தோற்கவில்லை. சாகரராஜன் சாகர மந்தனத்திற்காக இப்போதும் உங்களை விரோதிக்கிறான். இந்த மந்தனத்தை நீங்கள் நிறுத்தியாக வேண்டும் நாராயணா. இந்த மந்தனமும் நடக்கும், அதோடு அசுரர்களுக்கு அமிர்தமும் கிடைக்கும். நாராயணரே, நீங்கள் எங்களை ஏமாற்றிவிடக் கூடாது. மன்னிக்க வேண்டும் சாகர ராஜா. உறவுகளை உருவாக்குவதிலும் கர்மங்களை செய்வதிலும் வித்தியாசம் உள்ளது. நானும் என் எண்ணத்தில் திடமாக உள்ளேன். அமிர்தத்தை அடைவதே என் உத்தேசமாகும். அமிர்தத்தை அடைந்த பிறகுதான் சமுத்திர மந்தனம் முழுமையடையும். விவாகம் நடந்து முடிந்தது. இப்போது மீண்டும் மந்தனத்தை தொடங்கலாம். தேவர்களே, அசுரர்களே, இதற்கு மேல் இந்த மந்தனம் நடந்தால் கற்பனையே செய்து பார்க்க முடியாத விஷயங்கள் சாகரத்தின் நடுவிலிருந்து நிச்சயம் வெளியேறும். கடமைகளை செய்யும் பொழுது எந்த தடை வந்தாலும் அதை தகர்த்தெறிய முடியும். அதை எந்த ஒரு சங்கடமும் தடுக்க இயலாது. எந்த ஒரு பயமும் அதை நிறுத்தாது. கடலை கடையும் போது உங்களுக்கு என்ன கிடைக்கிறதோ அது நிச்சயமாக அமிர்தம் கிடையாது. அது மிகப்பெரிய ஆபத்தே ஆகும். காலம் முழுவதும் இந்த உலகம் தவித்து போகும். மந்தனத்தை நிறுத்தி இருக்கலாம் என்று எண்ணுவீர்கள். இது என்னது நாராயணரே? இவர்கள் யார் பிரபு? பார்ப்பதற்கு அன்னை லக்ஷ்மியைப் போல் இருக்கிறார்கள்.
ஆனால் உணர்வுகள் விபரீதமாக இருக்கிறதே. இவர்கள் தோற்றத்தில் சுக சம்ருத்தியின் பிரகாசம் தெரியவில்லை. துக்கமும் தரித்திரமும் தெரிகிறதே. இருள் சூழ்ந்திருக்கிறதே. இவர்கள் யார் பிரபு? இவர்கள் விபரீதமானவர்கள். காரணம், இவர்கள் நாராயணனின் லட்சுமி அல்ல, சாகரராஜனின் கலைப்படைப்பாகும். லட்சுமியின் நிழலில் இருந்து பிறந்த அலக்ஷ்மிதான் இவள். அலக்ஷ்மிதான் இவள். அலக்ஷ்மிதான் இவள். அலக்ஷ்மிதான் இவள். அன்னை லக்ஷ்மிக்கு நிழல் இல்லையா? எங்கு லக்ஷ்மியின் வரமானது சுகத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்கிறதோ அங்கு அலக்ஷ்மியின் பாதம் தரித்திரத்தின் சாபத்தை வழங்கிவிடும். இப்போது புரிந்ததா? இதற்காகத்தான் மந்தனத்தை விரோதித்தேன். ஆனால் நீங்கள் என் பேச்சை கேட்கவில்லை. சாகரத்தில் நாராயணர் எதை விட்டு வைத்தாரோ அதைத்தான் நான் அனுப்புகிறேன். எதற்கு அழிவே இல்லையோ அந்த காலக்கூட் விஷத்தை சிவபெருமான் பருகினார். ஆனால் இவளை யார் ஏற்றுக்கொள்வார்கள் நாராயணா? உங்களுடைய தேவர்களா அல்லது அசுரர்களா? அலக்ஷ்மியை ஏற்றுக்கொள்வார்களா? அலக்ஷ்மி வந்துவிட்டால் தரித்திரமும் சேர்ந்து வரும். உலகத்தில் அனைவருக்கும் சம்ருத்தி கிடைக்க வேண்டும். இதுதானே உங்கள் எண்ணம் நாராயணரே? ஆனால் உலகத்தில் இனி சுகமும் இருக்காது, சம்ருத்தியும் இருக்காது. பக்தியும் இருக்காது, ஆராதனைகளும் நடக்காது. லக்ஷ்மியின் நிழலிலிருந்து வந்த அலக்ஷ்மிதான் இவள். உயிர் கூட உங்களை விட்டு பிரியலாம், ஆனால் நிழல் என்றும் பிரியாது. இனிமேல் லக்ஷ்மியின் பாதம் எங்கெல்லாம் செல்கிறதோ அங்கெல்லாம் அலக்ஷ்மிக்கும் வழி தானாக கிடைத்துவிடும். நீங்கள் உருவாக்கிய இந்த உலகம் சம்ருத்தியையும் தரித்திரங்களையும் ஒன்றாகவே அனுபவிக்கும். இவளை யாரும் ஏற்கப் போவது இல்லை. அந்த லக்ஷ்மி ஒருவேளை நம் கையில் வந்துவிட்டால் இந்த உலகத்தில் எங்கு வேணுமானாலும் அவளை நாம் பயன்படுத்திக் கொள்ள முடியும். இந்த லக்ஷ்மியை நாங்கள் அசுரர்கள் ஏற்றுக்கொள்வோம். உடலோடு ஒட்டிக் கொண்டிருக்கும் வரையில்தான் உன் நிழல் உனக்கு துணையாக இருக்கும். இப்பொழுது இந்த அலக்ஷ்மி இந்த லக்ஷ்மியிடமிருந்து பிரிந்து விட்டாள். சுதந்திரம் கிடைத்து விட்டது. சுதந்திரம் கிடைத்து விட்டது. சுதந்திரம் கிடைத்து விட்டது. இனிமேல் நான் தேவகணங்களில் கட்டுப்பாட்டில் இருக்க மாட்டேன். இவர்கள் கட்டுப்பாட்டிலும் இல்லை. என்னுடைய வாசம் எல்லா திசைகளிலும் இருக்கும். கண்டிப்பாக இருக்கும். என்ன இது? உலகத்தில் பெரும் அநியாயம் நடக்கும் நாராயணரே. அநியாயம் அல்ல, இதுதான் நியாயம். எனக்கு நடந்த அநியாயத்திற்கு இதுதான் சரியான பதிலடி.
ஒரு மகள் இல்லை என்றால் என்ன? இன்னொரு மகள் தன் தந்தைக்கு துணையாக இருப்பாள். செல் அலக்ஷ்மி, மொத்த உலகத்திலும் பரவிவிடு. நில் அலக்ஷ்மி, உன்னிடமிருந்து விடுபட்ட உன்னுடைய நிழல்தான் நான். இனிமேல் நான் உன்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கப் போவதில்லை. உன் கட்டுப்பாட்டில் இருக்கப் போவதில்லை லக்ஷ்மி. தெரிந்ததா? இது என்ன பிரபு? அலக்ஷ்மியின் பாதம் பட்டவுடன் சின்னஞ்சிறு உயிரினங்கள், எறும்புகள் கூட அழிந்து விட்டதே பிரபு. நாராயணரே, நீங்கள் கூறுங்கள். நான் கோபத்தின் காரணமாக அசுரர்களின் சம்பிரதியை பறித்து அவர்களை தரித்திரமாக்க அங்கு சென்றிருந்தேன். அப்போது நீங்கள் என்னை தடுத்தீர்கள். தங்கள் குணமே கொடுக்கும் குணமாகும், பறிப்பது அல்ல. உலக நீதிக்கு புறம்பாக போகக்கூடாது, சமநிலையை சீரழிக்க கூடாது என்றீர்கள். ஆனால் இன்று மீண்டும் நாம் சமநிலையை இழக்கிறோம். இவள் பாதம் பட்டவுடனே எறும்புகள் அழிந்து போனது. இந்த அலக்ஷ்மியின் வாசம் உலகத்தின் சுக சந்தோஷத்தை பறித்துவிடும். துக்கமும் தரித்திரமும் உலகத்தில் பரவிவிடும். எங்களை காப்பாற்றுங்கள். எங்களை காப்பாற்றுங்கள் லட்சுமி நாராயணா. ஏதாவது செய்யுங்கள், ஏதாவது செய்யுங்கள். எனக்கு பயமாக இருக்கிறது. எங்களை காப்பாற்றுங்கள். எங்களை காப்பாற்ற வேண்டும். நீங்கள் தான் காப்பாற்ற வேண்டும். இந்த ஆலக்ஷ்மியின் தீண்ட தாண்டவத்தால் உங்கள் லக்ஷ்மியின் அடையாளம் அழிந்து போய்விடும். இல்லை தேவி, இது ஒருபோதும் நடக்காது. ஒருவரது நிழல் அந்த நபரை எதுவும் செய்துவிட முடியாது. கர்மத்தினால் உழைப்பின் பலன் கிடைக்கும். சோர்வடைந்தவர்களுக்கு தெம்பும் கிடைக்கும். மந்தனத்தில் வந்த அனைத்தையும் நாம் ஏற்றுக்கொண்டோம். அலக்ஷ்மியையும் நாம் ஏற்றுக்கொள்வோம். அவளுக்கு அவளுடைய உரிய இடத்தை அளித்து விடலாம். குடும்பம். குடும்பம் என்பது ஒரு மனிதரின் மிகப்பெரிய சொத்தாகும். அந்த இடத்தில் அன்பு, சமர்ப்பணம் மற்றும் சுகத்தை கண்கூடாக பார்க்கலாம். சில நேரங்களில் குரோதம், வெறுப்பு அந்த வீட்டை சூழ்ந்துவிடும். இந்த உலகமே விரோதமாக நின்றாலும் ஒன்றாக செயல்பட்டு வெற்றியை கொடுக்க ஒரு குடும்பத்தால் மட்டும்தான் முடியும். காரணம், எந்த குடும்பம் ஒன்றாக இருக்கிறதோ, ஒற்றுமை இருக்கிறதோ, அன்பு இருக்கிறதோ, அந்த இல்லம் இல்லமாக இருக்காது, வைகுண்டமாக மாறிவிடும். ராஜா, தங்களுடைய இரு மகள்கள் லக்ஷ்மி மற்றும் அலக்ஷ்மி இவ்வுலகில் ஓர் உச்சிதமான இடத்தை பெறுவார்கள். இந்த சிருஷ்டியின் சமநிலைக்கு ஓர் முக்கிய உதாரணமாக திகழ்வார்கள்.
இல்லை இல்லை தேவி, வேண்டாம். எனக்கு தரித்திரத்தை கொடுத்து விடாதீர்கள் தேவி. உன்னுடைய தனம் மற்றும் ஐஸ்வர்யத்தை இழந்து நீ தரித்திரமாகிவிட்டாய். உன்னிடம் ஏதுமில்லை. அடுத்து மந்தனத்திலிருந்து என்ன கிடைக்கிறதோ அதற்கான உச்சிதமான இடமும் கிடைத்துவிடும். செல்வதற்கு முன்னால் தேவி லக்ஷ்மி சமுத்திர உலகத்திற்கு செழிப்பான வரத்தை அளித்தார்கள். ஆதலால் தங்கள் உலகிற்கு எந்த ஒரு தீங்கும் ஏற்படாது. சமுத்திர மந்தனத்தை மீண்டும் தொடங்கலாம். அதோடு இந்த மந்தனத்தை அமிர்தம் கிடைக்கும் வரையில் நாம் தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். நீங்கள் தங்கள் கர்மங்களை செய்யுங்கள், நான் எனது கர்மங்களை செய்கிறேன். உங்களது உபகாரங்கள் எனக்கு தேவையில்லை. சாகரலோகத்தின் பாதுகாப்பிற்காகவும் செழுமைக்காகவும் சாகரராஜன் இன்னும் உயிரோடுதான் இருக்கிறான். பகைமையை வளர்த்துக் கொண்டீர்கள். அதோடு இந்த உலகத்திற்கு தேவையானவற்றை திருப்பி கொடுத்து விடுங்கள். அதோடு இந்த மந்தனம் தொடர்ந்து நடக்கட்டும் சுவாமி. மகரிஷியாரே, உன்னுடைய தவம் முழுதும் இருளில் மூழ்கிவிட்டது மகரிஷி. நீயும் தரித்திரத்தை கண்டுவிட்டாய். வீரனே, நீ மிகவும் பலவீனமானவனாக ஆகிவிட்டாய் மகனே. நீயும் தரித்திரமாகிவிட்டாய். எப்படி இருக்கிறீர்கள்? இவைகள் உங்களை காப்பாற்றப் போகிறதா? நான் தான் மகாலட்சுமி. உங்களிடமிருந்து உங்களது தைரியத்தையும் செல்வத்தையும் நான் பறிக்கப் போகிறேன், தரித்திரமாக்கப் போகிறேன். ஜாக்கிரதை அலக்ஷ்மி. நாராயணா, இந்த அலக்ஷ்மி உன்னிடமிருந்து உனது சக்தியை பறித்து விடுவாள். எதை கையில் வைத்துக் கொண்டு என்னை நீ விரோதிக்கிறாயோ அது உன்னை பலவீனமாக்கிவிடும். என்னுடைய சக்தி உன்னை ஒன்றும் செய்யவில்லையே. நம்ப முடியவில்லை. அதாவது நாராயணா, உன்னுடைய லக்ஷ்மி இருக்கிறாளே, அவள் நிழலையே நீங்கள் தாக்குவீர்களா? இந்த விசாலமான சக்கரத்தால் என்னை வதம் செய்வீர்களா? கடமையை நிறைவேற்ற நாராயணன் லக்ஷ்மிக்கு எதிராகவும் சக்கரத்தை எடுத்துள்ளார்.
அதோடு நீயோ இந்த முழு இயற்கையையும் செல்வ செழுமை இல்லாமல் அழிக்கப் பார்க்கிறாய். இந்த உலகின் நலனை காக்க வேண்டும் என்ற காரணத்திற்காக இதை உன்மேல் தாக்குதல் நடத்த வேண்டும் என்றாலும் நான் சிறிதும் தயக்கம் காட்ட மாட்டேன். அவ்வாறு செய்யக்கூடாது நாராயணா. உங்களால் செய்ய முடியாது. இது என்னுடைய அதிகாரமாகும். இவர்களின் அனைத்து செல்வத்தை பறிக்கும் அதிகாரத்தை என்னிடமிருந்து நீங்கள் எப்படி பறிக்க முடியும்? அலக்ஷ்மியின் தாக்குதலிலிருந்து நீங்கள் தப்ப வேண்டுமென்றால் நான் என்ன சொல்கிறேனோ அதை மட்டும் செய்யுங்கள். கூறுங்கள். எங்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக, எங்கள் தன்மானத்திற்காக, எங்கள் சுகமான வாழ்க்கைக்காக நாங்கள் சத்தியத்தின் மார்க்கத்தில் சென்று எங்கள் கர்மாவை செய்வோம். போராட்டம் என்று வந்துவிட்டால் தலை குனிய மாட்டோம். போராட தயங்க மாட்டோம். நீங்கள் செய்வது அநியாயம் நாராயணா. எனக்கு எனக்கு என்ன ஆகிறது? இன்னும் புரியவில்லையா லக்ஷ்மி? சத்தியத்தின் மார்க்கத்தை கடைபிடிப்பவர்கள் செல்வ செழிப்பை அடைய முயற்சி செய்தால் யாரிடம் நேர்மை மற்றும் சத்தியத்தின் கவசம் இருக்குமோ அவன் ஒருபோதும் உங்களுக்கு ஆகாரமாக மாட்டான். அதர்மத்தை தர்மமும், பாவத்தை புண்ணியமும், அதோடு அலக்ஷ்மியை லக்ஷ்மியும் வெல்ல வேண்டுமென்றால் சுப கர்மங்கள் இருக்க வேண்டும். அதற்கு உழைத்தாக வேண்டும். இது என்ன சமநிலை நாராயணா? இது என்ன நியாயம்? உங்கள் சமுத்திர மந்தனத்தால் வெளிவந்தவள் தானே நான். என்னிடமிருந்து எனது ஆகாரம், செல்வ செழிப்பை பறிக்கும் அதிகாரம் உங்களுக்கு கிடையாது என்பது தெரியாதா? நாராயணா, நாராயணா, சிருஷ்டியின் சமநிலைக்காக லக்ஷ்மி அலக்ஷ்மி இருவரும் தங்களுடைய சிறப்பை காட்ட வேண்டும். லக்ஷ்மி இருக்கும் வரையில் நேர்மையானவர்கள் சுகத்தை அனுபவிப்பார்கள், செல்வங்களில் திளைத்திடுவார்கள். அதே நேரம் அலக்ஷ்மி இருக்கும் பொழுது கர்மங்களின் குறைபாடுகளை சுட்டிக் காட்டுவாள். எங்கு பலவீனம் தலை தூக்குமோ, பயம் சூழுமோ, எந்த இடத்தில் தைரியத்தை இழந்து தவறான கர்மங்கள் நடக்குமோ அந்த இடத்தில் அலக்ஷ்மி குடிகொண்டு விடுவாள். இன்று அலக்ஷ்மிக்கு அவளுடைய இடத்தை கொடுத்து, அவளுக்கு ஆகாரம் கொடுத்து, இயற்கைக்கு சமநிலை எனும் புது இலக்கியத்தை, புது உதாரணத்தை கொடுத்தீர்கள் நாராயணரே. ஆமாம் நாராயணரே, சமநிலையின் உதாரணத்தை இங்கும் ஒன்று கொடுத்து விடுங்கள். கொடுத்து தானாக வேண்டும் பிரபு. நீங்கள் இல்லாத நேரத்தில் மந்தனத்திலிருந்து அரிய வகை ரத்தினங்கள் அதிகப்படியாக கிடைத்தது நாராயணரே. நாராயணரே, உலகத்தை அலக்ஷ்மி மற்றும் தரித்திரத்திலிருந்து காப்பாற்ற ஒரே வழிதான் இருக்கிறது. ரத்தினத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்களை வேண்டி கேட்கிறேன் நாராயணரே, இந்த ரத்தினத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். தங்கள் அன்பின் அடையாளமாக இதற்கான இடமும் என் இதயத்தில் இருக்கும். ரத்தினம் தேவை என்றால் அதை எங்களிடம் கேட்டு இருக்கலாம். எங்களுக்கு தேவை ஒன்றுதான். எங்களுக்கு தேவை அமிர்தம். நாராயணர் அவர் வாக்கை காப்பாற்ற வேண்டும்.
அமிர்தத்தை அடைய வேண்டுமெனில் தைரியம் மற்றும் பொறுமையின் சாகரத்தை கடைய வேண்டும் அசுரமாத்தா. அங்கு பாருங்கள் தாயே. இங்கு நடப்பது சாகர மந்தனம் மட்டுமல்ல, இது மனம் சம்பந்தப்பட்டது. செய்த தவறால் அனைத்தையும் இழந்தவர்கள் இப்பொழுது மீண்டும் இழந்தவற்றை பெறுவதற்காக முயற்சிக்கிறார்கள். இந்த மந்தனமே அவர்கள் அதிகாரமாகும். ஆனால் மனதை மந்தனம் செய்யும் முன் உங்கள் தவறுகளை, உங்கள் பலவீனங்களை நீங்கள் முதலில் அறிய வேண்டும். அப்போதுதான் சமநிலை உருவாகும். ஆத்ம மந்தனம் அப்பொழுதே நிகழும். சாகரராஜன் நம்மை எச்சரித்திருந்தார். மந்தனத்துக்கு சரியான கருவி முக்கியம் அல்ல, அதற்கான அடித்தளமே மிக மிக முக்கியம். இப்போது அந்த அடித்தளத்திற்காக, அந்த குறைபாடை நீக்குவதற்காக நான் கூர்ம அவதாரத்தை பூண்டேன். குறைபாடுகள் நீக்கப்பட்டு சமுத்திர மந்தனம் எப்பொழுது நிகழுமோ அப்பொழுது முதலாக துக்கம், குரோதம் மற்றும் வேதனையின் ஆலகால விஷம் வெளிவரும். அதோடு யாரெல்லாம் மனதில் உள்ள தீய எண்ணங்களின் விஷத்தை போக்கிவிட்டு இந்த மந்தனத்தை நடத்துகிறார்களோ அவர்களுக்கு கிடைக்கும் சுகம் மற்றும் சம்ருத்தியின் வைகுண்டம். மந்தனத்தின் சிறப்பை, கர்மத்தின் மகத்துவத்தை, முயற்சியின் முக்கியத்துவத்தை யார் புரிந்து கொள்கிறார்களோ அவர்களுக்கே பரமாத்மா ரூபத்தில் அமிர்தம் கிடைக்கும். யார் இங்கு நான் என்னும் அகங்கார பிரம்மையில் இருக்கிறார்களோ அவர்கள் அனைத்தையும் அடைந்தாலும் எதுவும் இல்லாதவராவார். நாங்கள் ஆத்ம மந்தனம் செய்ய வரவில்லை, சாகர மந்தனத்திற்காக வந்திருக்கிறோம். எங்களுக்கு ஞானம் வேண்டாம், எங்களுக்கு அமிர்தம் தான் வேண்டும். சொல்லுங்கள் நாராயணரே, அமிர்தம் எப்பொழுதுதான் கிடைக்கும்? அதோ அமிர்தம் வந்துவிட்டது. மருத்துவத்தின் தெய்வம் தனவந்திரி கையில் அமிர்த கலசத்தோடு அவரே இங்கு வந்திருக்கிறார். என்னை குழப்பத்தில் ஆழ்த்தி விட்டீர்கள் நாராயணா. மகளை பார்த்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆனால் அவளுக்கு சரியான மரியாதை கொடுக்க முடியவில்லையே என வெட்கப்படுகிறேன். மந்தனத்தாள் இழந்ததை பற்றி எனக்கு வருத்தமே இல்லை. ஆனால் என் மகனை இழந்த துயரம் மனதிலிருந்து நீங்கவில்லை. மந்தனம் சிறப்பாக முடிந்திருக்கலாம், ஆனால் நம் பகைமை இன்னும் முடியவில்லை. மீண்டும் நாம் என்றாவது சந்தித்து விட்டால்
உங்களுக்கு எதிராகத்தான் அன்றும் நான் நிற்கப் போகிறேன். உங்களுடைய மார்க்கத்தை தடுத்துக் கொண்டிருந்த சாகரராஜன் சுயநலமாக இருந்தார். அவரை மன்னித்து விடுங்கள் நாராயணர். நான் உங்களுக்கு நன்றி சொல்லுகிறேன். ஏனென்றால் இந்த மந்தனத்தினால் எனக்கும் கிடைத்திருக்கிறது. ஒரு சுயநலமான பழிவாங்கும் தாய் என்னிலிருந்து போய்விட்டாள். மகளும் மருமகனும் கிடைத்திருக்கிறார்கள். இந்த தாய் உங்கள் இருவரையும் ஆசீர்வதிக்கிறாள். என்றாவது சாகரராஜா உங்கள் மார்க்கத்தில் தடையாக வந்து நின்றால் நீங்கள் உங்கள் அன்பு அரவணைப்பால் அவரை வென்றுவிடுங்கள். என்றும் நலனோடு இருப்பாய். நாராயணரே, அமிர்தம் கிடைத்துவிட்டது. அமிர்தத்தை வைத்துக்கொண்டு இனி உங்கள் மனதில் பாரபட்சம் வராது அல்லவா? அதோடு இம்முறை அசுரர்களுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும். நான் தங்களுக்கு வாக்களித்திருந்தேன் தாயே. யாருக்கும் இங்கு எந்த அநீதியும் நடக்காது. வாருங்கள் தனவந்திரி, அமிர்தத்தின் கலசத்தை என்னிடம் தாருங்கள். யார் இதற்கு தகுதியானவர்களோ நானே அவர்களிடம் ஒப்படைத்து விடுகிறேன். இந்த அமிர்தம் தகுதியானவர்களுக்கு மட்டும்தானே கிடைக்கும்? அசுரர்கள் அதற்கு தகுதியானவர்களா? இந்த மந்தனத்தை கடைவதில் அவர்களும் சமமாக உழைத்திருக்கிறார்கள். ஆதலால் அவர்களும் தகுதியானவர்கள். அசுரர்களுக்கு தகுதி கிடைத்து விட்டது. ஆனால் தங்கள் தகுதியில் அவர்கள் நிலைத்திருப்பார்களா? சில நேரங்களில் ஆவேசத்தில் மனிதன் தன்னையே மறந்து விடுகிறான். தன்னுடைய தகுதியையும் இழந்து விடுகிறான். மந்தனம் நிறைவேறியது. தேவர்களுக்கும் நிறைய கிடைத்து விட்டது. ஆம் தனவந்திரி, இந்த அமிர்தம் இனி எங்களுக்குத்தான் கிடைக்க வேண்டும். நாராயணரே, இங்கிருந்து செல்லுங்கள் மகாராஜா பலி. இவர்களை தடுக்க வேண்டும். வாருங்கள். பார்த்தீர்களா நாராயணரே, மிக புத்திசாலித்தனமாக என் புதல்வர்கள் அமிர்தத்தை பறித்து விட்டனர். யார் தகுதியானவர்களோ அவர்களிடமே சேர்ந்து விட்டது. அசுரமாதா திதி, உங்கள் புதல்வர்கள் அநியாயம் செய்திருக்கிறார்கள். இது என்ன நாராயணரே? அமிர்தத்தோடு அசுரர்கள் ஓடிவிட்டார்கள். நீங்களோ சிரிக்கிறீர்கள். நாராயணரே, அவர்கள் அமிர்தத்தை பருகிவிட்டால் அமரராகி விடுவார்கள். தேவகணங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. உலகம் முழுவதும் இருள் சூழ்ந்துவிடும். நாராயணரே, அமிர்தத்தை பிடுங்கினார், ஆனால் பருகவில்லை. அது தகுதியானவர்களுக்கே கிடைக்கும். நியதிக்கு கட்டுப்படாமல் சூழ்ச்சி செய்ததால் அசுரர்கள் தகுதியை இழக்கிறார். அவர்களது பேராசை, அதோடு அவர்கள் செய்த தவறான செயல் அமிர்தத்தை அவர்களிடமிருந்து விலக்கிவிட்டது. அவர்களுடைய இந்த தவறான செயல் என்னுடைய முடிவை சுலபமாக்கிவிட்டது. இப்போது அமிர்தம் தேவர்களுக்கே கிடைக்கும். அசுரர்களுக்கு அல்ல.
நான் இருக்கும் போதே என் புதல்வர்களுக்கு இந்த அநியாயம் நடக்கக்கூடாது. அமிர்தமில்லை. உங்கள் புதல்வர்களுக்கு நல்ல கலாச்சாரத்தை நீங்கள் கற்றுக் கொடுத்திருக்க வேண்டும். அதை கொடுக்க தவறிவிட்டீர்கள். இப்போது உங்கள் தவறுக்கான தண்டனையை அசுரர்கள் அனுபவிப்பார்கள். நீங்கள் எங்கும் செய்ய இயலாது. என்னை யார் தடுப்பதற்கு? அசுர தாயே திதி, நினைவிருக்கட்டும். கல்வி, சக்தி மற்றும் சாமர்த்தியத்தின் மகத்துவம் தெரிய வேண்டுமெனில் அதை உச்சிதமான நேரத்தில் சரியான இடத்தில் பயன்படுத்த வேண்டும். அந்த நேரத்தை நீங்கள் இழந்து விட்டீர்கள். இப்பொழுது நீங்கள் அதற்கான விளைவுகளை பார்ப்பீர்கள். நீங்கள் இங்கிருந்து செல்ல இயலாது. இங்கிருந்து கொண்டு உங்கள் புதல்வர்களின் கர்மாவின் பலனை நீங்கள் பார்த்தாக வேண்டும். அதுவே நடக்கும். நான் ஒரு சாதாரண ஸ்திரீ அல்ல. நான் அசுர மாதா திதி ஆவேன். கஷ்யப ரிஷியின் மனைவி. உங்களால் என்னை தடுக்க இயலாது. மூன்று தேவிகளும் ஒன்று சேர்ந்து விட்டால் நிச்சயமாக உங்களை தடுத்து நிறுத்த முடியும். எல்லையை மீறிவிட்டாய் மகாபலி. இந்த அமிர்தத்தின் மீது தேவகணங்களுக்கு மட்டும்தான் அதிகாரம் உண்டு. எங்களிடம் கொடு. எங்களின் அமிர்தத்தை எங்களிடமே கொடுத்து விடு. அமிர்தம் கிடைக்கும் கனவை நீங்கள் மறந்து விடுங்கள். செல்லுங்கள், தன்வந்திரியிடமிருந்து மருந்தை வாங்கி சாப்பிடுங்கள். நில்லுங்கள் மகாபலி. அமிர்தத்தில் எங்களுக்கும் பங்குண்டு. நீங்கள் ஏதாவது யோசித்தீர்களா நாராயணரே? இல்லையென்றால் பாதாள லோகத்திற்கு சென்று விட்டால் அசுரகணங்களை பிடிக்கவே முடியாதே. இங்கு என்ன நடக்கிறது? நம்மால் ஏன் அசுரர்களை நெருங்க முடியவில்லை? நாராயணரே, தாங்கள்தான் உதவி புரிய வேண்டும். தாங்களே கூறுங்கள் தேவி. இப்பொழுது நான் என்ன செய்ய வேண்டும்? தன்னுடைய மோகம் மற்றும் தீய எண்ணங்களால் அசுரர்கள் தன்னையே மறந்துவிட்டார்கள். தேவர்களும் முட்டாள்களாக இருக்கிறார்கள். நாம் அவர்களை நம்பிவிட்டோம் என்று நினைத்தார்கள். நாம் அவர்களுக்கு உதவி புரிவோமா? மோகம் என்னும் கெட்ட எண்ணங்களால் சூழ்ச்சி செய்து அமிர்தத்தை பறித்து விட்டார்கள். இப்போது நீங்கள் முடிவெடுங்கள் நாராயணரே. உங்களிடம் இருக்கும் சக்தியை ஆயுதமாக பயன்படுத்தி இந்த அநியாயத்தை தடுத்து நிறுத்துங்கள். மகாராஜா பலி, இந்த அமிர்தத்தை நாம் தான் அடைந்திருக்கிறோம். அப்படியென்றால் நாமே இதை பகிர்ந்து கொள்ளலாம். மோகம் அசுரர்களை மயக்க வேண்டும். அவர்களின் பலவீனமான அந்த உணர்வை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ஏனெனில் இந்த இடத்திற்கு தேவர்களும் வரமாட்டார்கள். அவர்களுடைய நாராயணரும் வரமாட்டார்.
நீ யார் பெண்ணே? உன் பெயர் என்ன? சுந்தரியே. அமிர்தத்தை அடைந்தவுடன் இவளும் கிடைத்து விட்டால் அமிர்தத்தை பருகி சந்தோஷமாக வாழ இவள் தேவைப்படுவாளே. சுந்தரியே, எந்த பெயரை கொண்டு நாங்கள் உன்னை அழைப்பது? அழகான பொன் சிரிப்பு, என் மனதை மோகத்தால் மயக்கக்கூடிய அழகியே, உனது பெயர் என்ன? அதேதான், இப்பொழுது நீங்கள் தானே அழைத்தீர்கள். உங்களுடைய மனதை கொள்ளக்கூடிய மோகினி. நாராயணரின் இந்த மோகினி ரூபம் உலகத்திற்கே பெரிய பாடமாக அமையும். திறமைசாலிகள் யாராக இருந்தாலும் ஒரு முறை மோக வலையில் சிக்கிக் கொண்டால் அவன் தன்னுடைய தகுதியை இழந்து விடுகிறான், அமிர்தத்தை இழந்து விடுகிறான். அசுரர்களும் இழக்கப் போகிறார்கள். மோகினி, மோகினி, மோகினி. உன்னுடைய இந்த பேரழகை போலவே உன் பெயரும் அழகாக உள்ளது. இந்த அளவிற்கு பேரழகை சுமர்ந்து கொண்டு இவ்வளவு நாட்களாக இங்கு ஒளிந்திருந்தாய். 3 லோகத்திலும் என் ராஜ்யம் இருக்கிறது. ஆனால் இதுவரையில் உன்னை அங்கு பார்த்ததே இல்லையே. திரிலோக பத்திகளோ தாகரவந்தனத்தில் மும்மரமாக இருந்தீர்கள். சக்தியை காட்ட நினைப்பவர்கள் அழகு எங்க ரசிக்கப் போகிறார்கள்? சரியாக சொன்னாய் சுந்தரி. நாங்கள் தான் தவறு செய்து விட்டோம். எங்களை மன்னித்து விடு மோகினி. இந்த அசுரர்கள் மென்மையாக யாரிடம் பேசுகிறார்கள்? யாரிடம் பேசினால் என்ன பேசினால் நமக்கென்ன? அசுரர்கள் கவனம் வேறு எங்கோ இருக்கிறது. இதை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். வேண்டாம், இப்பொழுது வேண்டாம். சரியான நேரம் வரை காத்திருக்கலாம். நாம் அவர்களுக்கு சுதாரிக்க நேரம் கொடுக்க கூடாது. மகாராஜா பலி, இவ்வாறு கடுமையாக பேசாதே. பயந்து விட போகிறாள் இந்த சுந்தரி. இதை பிடியுங்கள், நான் சென்று பேசுகிறேன். மோகினி, நீங்கள் எங்கிருந்து வந்திருக்கிறீர்கள்? யாரோடு வந்திருக்கிறீர்கள்? உங்களுடைய தந்தை யார்? சொல்லுங்களேன் சுந்தரி. நான் யாரோடும் இங்கு வரவில்லை. அதோடு நான் யாருக்கும் மகளும் இல்லை. நான் இந்த பரந்த உலகத்தில் தனியாக வாழ்கிறேன். தன்னந்தனியாக வாழ்வது ஒரு கசப்பான அனுபவம்தான். இனிமேல் நீ கவலைப்பட வேண்டாம். இனி நீ தனி இல்லை. ஆமாம், இனிமேல் நீ தனி இல்லை. மோகினி, இனி நீங்கள் தனிமையில் இருக்கப் போவதில்லை. நான் எப்பொழுதும் உன்னுடனே இருப்பேன் சுந்தரி. இவனா? இவன் வேண்டாம். இவன் ஒரு சாதாரண அசுரன். இம்மாதிரியான பேரழகை காற்பதென்பது என்னால் தான் முடியும். அசுரர்களின் மன்னன் பலி.
அதோடு நான் மாய அசுரன் ஸ்வரபானு. உன்னுடைய எல்லா ஆசைகளையும் நான் நிறைவேற்றி வைப்பேன். நீ நினைத்ததை எல்லாம் அடைந்து விடலாம். எவ்வளவு தாராள மனசு, என்ன ஒரு கருணை! இவையெல்லாம் அனைத்தும் நிறைந்துள்ள வீரர்களிடமே இருக்கும். அற்புதம்! நீங்கள் அற்புதமாவீர்கள். அனைவரும் அற்புதமாக இருக்கிறீர்கள். எனக்கு என்ன தோன்றுகிறது என்றால், என்ன தோன்றுகிறது? அதாவது இருளில் உலாவிக் கொண்டிருந்த ஒரு அபலைக்கு சூரியனின் உதவி கிடைத்தது போல் இருக்கிறது. வறண்டு போன என்னுடைய நாவிற்கு அமிர்தம் கொடுத்தது போல் இருக்கிறது. வறண்டு போன புஷ்பத்திற்கு யாரோ சுவையான தண்ணீரால் அபிஷேகம் செய்தது போல் இருக்கிறது. அதாவது ஆழ்ந்த கடலில் இருந்து வெகு நாட்களுக்கு பிறகு தேவையானது கிடைத்தது போல் இருக்கிறது. உங்களுக்காகத்தான் ஜென்ம ஜென்மத்திற்கு நான் காத்து கொண்டிருந்தேன். மிக மிக அற்புதம் நாராயணரே. உங்கள் லீலைகளும் அற்புதமாக இருக்கிறது. அதே அளவு அன்பும் அற்புதமாக இருக்கிறது. எல்லாம் அறிகிறேன். என்னை சந்தித்த போது உங்கள் மனதில் மறைந்திருந்த அந்த சந்தோஷ பேரலைகள் என்னை பார்த்ததும் அது அலை பாய்ந்து ஓட உங்களுக்கு ஒரு மார்க்கம் கிடைத்து விட்டது. நான் அறிவேன், வேறு யாரிடமோ நீங்கள் பேசுகிறீர்கள். ஆனால் என்னை மனதில் கொண்டு பேசுகிறீர்கள். என்ன இது? ஜாக்கிரதை! அமிர்தத்தின் பேராசையில் மரணத்தை சந்தித்து விடாதே. ஹே மகாதேவா, எனக்கு ரத்தத்தை கண்டாலே உடம்பு நடுங்கும். நீ பயம் கொள்ள வேண்டாம் சுந்தரி, நாங்கள் இருக்கிறோம். நீங்கள் இருப்பீர்கள். ஆனால் இந்த துஷ்டன் யார்? ஒரு திருடனை போல இங்கு வந்து விட்டானே. வணக்கம் தேவி. தாயே, தாயே, எனக்கு தெரிந்து தேவகணங்கள் கூட நாராயணரின் மோகினி அழகைக் கண்டு மயங்கிவிட்டார்கள் போல தெரிகிறது. நாராயணரை கண்டு மயங்காதவர்கள் யார் இருக்கிறார் சொல்லுங்கள். ஆனால் ஒரு வித்தியாசம் உண்டு. அது என்ன வித்தியாசம் தாயே? உணர்வுகள். அசுரர்கள் நாராயணரின் சொரூபத்தில் சுந்தரியை கண்டார்கள், இச்சையை கண்டார்கள். ஆனால் தேவகணங்களோ மோகினி சொரூபத்தில் தேவியை கண்டார்கள், பக்தியும் மரியாதையும் கொடுத்தார்கள். உணர்வுகள் பக்தியாக இருந்தால் ஈஸ்வரனின் தரிசனம் கிடைத்துவிடும் அல்லவா? சத்திய வாக்கு தாயே. நாராயணரே. நாராயணரா? எங்கே நாராயணர்? அது நாராயணர் எங்களை அனுப்பியுள்ளார் என்று சொன்னேன். இந்த அமிர்த கலசத்தை எடுத்து வர கூறினார். இவர்கள் பேச்சை கேட்காதே சுந்தரி. தேவர்கள் துஷ்டர்கள், அதோடு கல்வர்கள். இவர்களுக்கு குரு இருக்கிறார். அவர்தான் நாராயணர். அவர்தான் இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய சூத்திரதாரி ஆவார். என்ன? ஆம். இப்படியெல்லாம் யாராவது செய்வார்களா?
தெய்வத்தை போலத்தான் பக்தர்களும் இருப்பார்கள். அதோடு துஷ்டத்தனம் இவர்கள் முகத்திலே தெரிகிறது. அந்த நாராயணனும் இவர்களைப் போலத்தான் இருப்பான். உங்களை மெஞ்சித்துக் கொள்ள உங்களால் மட்டுமே முடியும் நாராயணரே. இல்லை இல்லை தேவி, சூழ்ச்சி செய்வது இந்த அசுரர்கள்தான். எங்கள் அமிர்த கலசத்தை களவாடியவர்கள். இது இருக்காது. என்னால் இதை ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்த அளவுக்கு நேர்மை, நல்ல தூய்மைத்தனம் இந்த மாவீரர்கள் அவ்வாறு செய்ய மாட்டார்கள். இவர்கள் மனதில் தந்திரமில்லை. கருணையின் பெருங்கடல் இவர்கள். பறிக்க தெரியாது இவர்களுக்கு, கொடுக்க மட்டும்தான் தெரியும். இல்லையா சுரபானு? மிக அற்புதம். நாட்டியமாடி இவர்கள் அனைவரையும் மயக்க வேண்டும் என்று தோன்றுகிறது. இவர்களை பாராட்டினால் போதும், என்னுடைய அழகு இன்னும் கூடிவிடும். அசுரர்கள் உதவி செய்ததற்கும் முயற்சி செய்ததற்கும் அமிர்தம் வேண்டும். இம்முறை நாராயணர் எந்த சூழ்ச்சி செய்தாலும் அமிர்தத்தை என் புதல்வர்களிடமிருந்து பறிக்க முடியாது. தேவி, இப்பொழுது இங்கிருந்து சென்று விடலாம். நீங்கள் இருவரும் எங்கே செல்கிறீர்கள்? என்னை விடுதலை செய்துவிட்டு செல்லுங்கள். நியாயமான முறையில் அமிர்தத்தை பிரித்து கொடுக்க வேண்டும். இது நடந்தாலே போதும், நீங்கள் தானாகவே விடுபடுவீர்கள். இம்முறையும் நாராயணர் அசுரர்களோடு ஏதாவது சூழ்ச்சி செய்தால் அது உச்சிதமாக இருக்காது. சுந்தரி அமிர்த கலசத்தை எங்கு கொண்டு செல்கிறாள்? ஹே மகாதேவா, உங்களுக்கு உங்கள் மோகினி மேல் கொஞ்சமும் நம்பிக்கை இல்லையா? இவ்வளவு பெரிய பழியா? போங்கள், எனக்கு உங்கள் கலசமும் வேண்டாம், உங்களுடைய பாதுகாப்பும் எனக்கு வேண்டாம். எங்கிருந்து வந்தேனோ அங்கேயே திரும்ப செல்கிறேன். நாராயணர் எப்பொழுதும் நியாயமாக தான் நடந்து கொள்வார். அசுரத்தாயே திதி, நாராயணர் நியாயமான முறையில் அமிர்தத்தை பிரித்து கொடுக்க இருந்தார். ஆனால் சதியின் விதையை நீ விதைத்தாய். அதனால் பலனும் அவ்வாறே இருக்கும். கோபம் வேண்டாம் சுந்தரி. இந்த சொர்ணபானு அவன் ஒரு மூர்க்கன்தான். எனக்கு உன்மேல் முழு நம்பிக்கை உள்ளது. நீ என்ன விரும்புகிறாயோ, அதை எவ்வாறு விரும்புகிறாயோ அது உனக்கு கிடைத்துவிடும். ஆனால் திரும்பி போவதை பற்றி மட்டும் பேசாதே. மகாராஜா பலி, மோகினி அப்பாவி. தேவர்கள் இந்த அமிர்தத்தை பறித்துவிடக் கூடாது. அமிர்தத்தை சரிசமமாக பிரித்துக் கொடுக்க வேண்டும். இவர் கூறுவது உண்மைதான அசுர மகாராஜா? ஆனால் சுந்தரி,
அப்படி இருக்கும்போது இவர்களுக்கு ஏன் அமிர்தத்தை நீங்கள் கொடுக்கவில்லை? இவ்வாறு செய்தால் இது தவறாகிவிடும் அசுர மகாராஜா. பார்த்தீர்களா தேவி, யாரை நீங்கள் நம்புகிறீர்களோ அவர்களே உங்களை ஏமாற்றுகிறார்கள். நீ மௌனமாக இரு. எனக்கு இப்போதும் இவர்கள் மேல் நம்பிக்கை உள்ளது. அசுரராஜனுடைய கண்களில் எந்த சதியும் தெரியவில்லை, கருணைதான் தெரிகிறது. பேசுங்களேன் அசுர மகாராஜா, என் நம்பிக்கைக்கு களங்கம் வந்து விடாதே. ஒருபோதும் வராது. சுந்தரி, இது எங்களுக்குள் இருக்கும் பிரச்சனை. நீ சற்று ஒதுங்கி இரு. நான் சொல்ல வந்தது என்னவென்றால், இந்த அமிர்த கலசம் எங்களுடையது மோகினி. அசுர தலைவன் ஸ்வரபானு, இந்த சூழ்ச்சி அதோடு இந்த விவகாரம் உங்கள் தரத்திற்கு சரியானதாக இல்லை. அசுர தலைவனா? அது இவன் அல்ல, அது நான் தான் சுந்தரி. நீங்களும் அசுர மகாராஜா. உலகத்திலும் உங்கள் புகழ் பரவியுள்ளது. உயர்ந்த பதவி மற்றும் எல்லா தகுதியும் உங்களிடம் உள்ளது. இவரது பெயரும் இவர் புகழும் பர்வதத்தை விட உயரமானது. அமிர்தத்தை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று வாக்கு கொடுத்திருந்தால் இவர் நிச்சயமாக அதை நிறைவேற்றி வைப்பார். நான் சொன்னது சரிதானே அசுரராஜா? உங்கள் அழகான நாவிலிருந்து தவறான வார்த்தைகள் ஒருபோதும் வரக்கூடாது. அமிர்தத்தை நியாயமான முறையில் பிரித்து கொடுக்கலாம். மகாராஜா இருங்கள், அமிர்தத்தை கொடுக்க கூடாது. நீங்கள் எல்லாம் என்ன ராஜா, நீங்கள் ஒரு முடிவெடுத்த பிறகு உங்கள் முடிவை இன்னொருவன் எதிர்க்கலாமா? இது பெருத்த அவமானம் தானே. நீ என்ன பேசுகிறாய்? மௌனமாக இரு சொர்ணபானு. என்னை கண்டு நீ போராமைப்படுவது நன்றாக தெரிகிறது. இந்த சுந்தரி என்ன நினைக்கிறாளோ அதுதான் இப்பொழுது நடக்கும். அசுர ராஜா, அழகியை கண்டு உங்களை நீங்கள் மறந்து விடாதீர்கள். இவள் ஏதோ சதித்திட்டம் தீட்டுகிறார்.